ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலா ஃபேஷன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ட்ரெண்டியாக இருக்க ஒரு டேசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் 4.5 inches கிளாத் எடுத்துக்கோங்க. அதை ட்ரையாங்கிளில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எண்டு இந்த எண்டு நடுவில் வர மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக பண்ணுங்க, அப்போ தான் டேசல் அழகாக வரும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா டோரி எடுத்துக்கிட்டு நடுவில் வைங்க. நடுவில் வச்சுட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டது எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக உல்டாவாக திருப்பி விட்டுருங்க. உங்களுடைய டேசல் இப்போது ரெடி. கொஞ்சம் பெட்டல்ஸை அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் டேசல் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம இன்னொன்று தைச்சிடலாம். 4.5 inches துணி எடுத்துக்கோங்க. அதை ட்ரையாங்கிளில் ஃபோல்ட் பண்ணி ரெண்டு கார்னரையும் நடுவில் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு டோரியை நடுவில் வச்சுட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு டோரியோடு சேர்த்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களுடைய டோரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது டேசல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4.5 inches துணி எடுத்துக்கோங்க. இன்னொரு துணி 3 inches எடுத்துக்கோங்க. 4.5 inches ட்ரையாங்கிளில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே 3 inches துணியும் ட்ரையாங்கிளில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வச்சுட்டுங்க. வச்சுட்டு அது ரெண்டு சேர்ந்த மாதிரி ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓரமாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ரெண்டு தைச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே ரெண்டு எண்டையும் ஒரே சைடு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது அதே மாதிரி டோரியை நடுவில் வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு டோரியோடு சேர்த்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது பொறுமையாக திருப்பிடுங்க. திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த டோரியை பொறுமையாக இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக திரும்பிடும். இப்போது உங்களோட ரெண்டாவது டிசைனும் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நான் இன்னொன்று தைச்சி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ உங்களோட டோரி ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.